ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 20/12/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். இல்லை, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக உருவாக்குறதுக்காக சத்குரு வந்திருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய வழிப்படி உங்களுடைய நடத்தையை ரொம்ப ரொம்ப ராயலாக ஆக்கிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் நடத்தை இப்போ ராயல் ஆகுதோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி சத்தியுகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி: இந்த நாடகத்தில் யாரோட தோஷமும் கிடையாது, யாரோட குற்றமும் கிடையாது, எதுவுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இந்த நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்றது தான் நமக்கு பிரச்சனையே. இவங்க மேலே குற்றம், அவங்க மேலே குற்றம். இந்த நாடகத்தில் யார் மேலேயும் குற்றம் இல்லை, அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்கன்றார். இந்த பழைய உலக அழிவுக்கான திட்டம் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு யாரை குற்றம் சொல்ல முடியும்? யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் இந்த விநாசத்துக்காக தான் இயற்கைக்கு ரொம்ப அதிகமாக கோபம் ஏற்படுது. நாலாபுரமும் பூகம்பம் ஏற்பட போகுது, கட்டிடங்கள் சாஞ்சி விழப்போகுது, வெள்ளம் ஏற்பட போகுது, பஞ்சம் ஏற்பட போகுது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் இருந்து உங்கள் புத்தியின் தொடர்பை நீக்கிடுங்க. ஏன்னா உலகமே அழிய போகுது. இந்த உடல் மேலே கூட உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உடலும் அழிய போகுது. நீங்கள் அழிவற்ற ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போக போகிறன்ற அந்த போதையிலே இருக்கணும். இதுதான் பாபாவுடைய ஸ்ரீமத். இந்த ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருங்க. உயிரோட கரெக்டாக சொல்லணும், இந்த உடலோடு இருந்துக்கிட்டே உடல் உணர்வை விட்டுடணும். விட்டு உங்களை ஆத்மானு புரிஞ்சு அப்பாவை நினைவு செய்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ இப்படி பாபாவை நினைவு செய்கிறதுலே தான் நமக்கு நன்மை இருக்குது. மற்றபடி யாரையும் குற்றம் சொல்கிறது கிடையாது. எதுனா இருந்தாலும் நன்மைக்கு. ஏன்னா உலகம் சொர்க்கம் ஆகணும். பழைய உலகம் அழிந்தால்தான் ஆகும். ஸோ பழைய உலகம் அழியும். அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அதை பற்றி கண்டுக்கக்கூடாது. ஏன்னா அதில் நன்மை இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இவனால் தான் இதாச்சு, அவனால் தான் இதாச்சு, எந்த குறையும் சொல்லாதீங்க. அமைதியாக பாபா நினைவு பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய வேலை. இப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டோன்னு புரிஞ்சுக்கணும். காட்டில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும், வீட்டில் இருந்துக்கிட்டே. பாடல்: நாம் அவருடைய வழிப்படித்தான் நடக்கணும். ஓம் சாந்தி. யாரோட வழிப்படி நடக்கணும்? எந்த வழிப்படி நடக்கணும்? குருவுடைய வழிப்படி நடக்கணும். அதுவும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறவர் எப்படிப்பட்ட குரு? சிவபாபா சத்குரு கிடைச்சிருக்கிறார். மனிதர்கள் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அவங்க குரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பலவிதமான குருக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆஹா குரு அப்படின்னு யாருடைய மகிமையை பாட முடியும்? ஏன்னா சத்தியமான குரு சத்குருவோ ஒரே ஒரு தந்தை தானே. ஞான மார்க்கத்துக்கு ஒரே குரு தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எத்தனை குருக்கள்! ஸோ ஒரு சிலர் ஒரு குருவுடைய மகிமையும், இன்னொருத்தர் வேற ஒரு குருவுடைய மகிமையும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா குருமார்களும் பாட வேண்டிய மகிமை ஒரே ஒரு சத்தியமான குருவுடைய மகிமை தான். அவரைத்தான் ஆஹா ஆஹான்னு சொல்ல முடியும். சத்தியமான சத்குரு இருக்கிறாருன்னா கண்டிப்பாக பொய்யானவர்களும் இருப்பாங்க தானே. இவர் தான் உண்மையான குருனால நிறைய பொய்யான குருக்கள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த சங்கமயுகத்தில் தான் சத்தியமானவர் வரார். பக்தி மார்க்கத்தில் கூட சத்தியத்துக்கு அவ்வளோ மகிமை பாடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் சத்தியமானவர். அவர் தான்
நம்மை துக்கத்திலிருந்து விடுவிப்பவராகவும் சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாகவும் ஆகிறார். இன்னைக்கு கங்கையில் நீராடுறதுக்கும் தீர்த்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கும் வழிகாட்டியாக அந்த குருமார்கள், பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சத்குரு ஒன்றும் கங்கையில் நீராடுறதுக்கு வழி சொல்கிறவர் கிடையாது, தீர்த்த யாத்திரைக்கு வழி சொல்கிறவர் கிடையாது. ஏன்னா அதன் மூலமாக யாரும் தூய்மை ஆகவும் முடியாது. உண்மையிலே தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்லக்கூடிய பதித்த பாவனர் இவர் தான். இவரைத்தான் எல்லோரும் பதித்த பாவனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த சத்குருவைத்தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா இவர் தான் அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையாக மாற்ற முடியும். பதித்தனா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அதான் பதித்த பாவனன், அழுக்காக இருப்பவர்களை தூய்மையாக்குபவர். அந்த பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் யாரையும் தூய்மையாக்க முடியாது. தன்னையே அவங்க தூய்மையாக்கிக்க முடியாது. அவங்க எப்படி மற்றவர்களை தூய்மையாக்க முடியும்? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு அவங்க சொல்கிறது கிடையாது. கீதை படித்தா கூட அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை சத்குரு ஒருத்தர் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தன்னை குருனே சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஆனால் நாடகப்படி பக்தி மார்க்கத்தின் தனி பிரிவும் இருக்குது. அதில் பல குருமார்கள் இருக்கிறாங்க, பல பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு ஒரே ஒரு குரு தான் சத்குரு ஞான மார்க்கத்தில். ஸோ அவர்கிட்ட ஞானத்தை படிக்கிறதன் மூலமாக தான் முதல் நம்பர் தேவதையாக சத்தியுகத்திலேயே நாம் வரோம். அப்படி முதல் நம்பரில் இருந்த தேவதைகள் தான் மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் கடைசி நம்பரில் இருக்கிறாங்க. சக்தி ஃபுல்லாக இழந்து இருக்கிறாங்க. அப்போ தான் பாபா சக்தி இழந்த அந்த தேவதை தர்மத்தின் ஆத்மாக்களுக்கு சத்தியுகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதற்கான ஞானத்தை கொடுத்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஸோ மற்றவர்கள்லாம் தானாகவே திரும்பி போகணும். இல்லை, எல்லோருமே போய் தான் ஆகணும். அதனால தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னு சிவபாபாவை சொல்கிறோம். எல்லா மதத்திலையும் சிவபாபாவுக்குத்தான் மகிமை பாடுறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சங்கம யுகத்தில் தான் தேவதை தர்மம் ஸ்தாபனை ஆகுது. அந்த சங்கம யுகத்தில் இருக்கிற நீங்கள் தான் உத்தம புருஷர்களாக இப்போ ஆகிட்டு இருக்கிறீங்க. மற்றபடி நம்மை அழுக்காக்கிக்கிற எந்த காரியமும் நாம் பண்ணுறது கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாவுக்கும் கதி சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரு சிவபாபா தான் பாடப்படுது. இது அந்த ஒரு தந்தையுடைய மகிமை. இந்த சங்கமயுகத்தில் தான் அந்த மகிமைக்குரிய காரியத்தை செய்கிறார். கதி சத்கதி கொடுக்கிறார் எல்லோருக்கும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தியை நமக்கு கொடுக்கறது யார்? ஒரு சிவத்தந்தை தான். புத்தியையும் கொடுத்து யுக்தியையும் கொடுக்கிறார். யாருக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார்? ஆத்மாக்களுக்கு. ஏன்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தான் தந்தையாக, சத்குருவாக, டீச்சராக இருக்கிறார். அதனால் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும் தானே. மற்ற குருமார்கள்லாம் பக்தியை கற்றுக் கொடுக்குறாங்க. பாபா கற்றுக் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக தான் எல்லோருக்கும் சத்கதி ஏற்படுது. குறிப்பாக உங்களுக்கு. ஸோ பிறகு இந்த பழைய உலகத்திலிருந்து போயிடுறீங்க. அந்த புது உலகத்துக்கு போகிறதுக்காக பழைய உலகத்தை முற்றிலும் மறக்கணும். அதனால தான் ஒட்டுமொத்த புத்தியையும் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் உங்கள் புத்தியை நீக்கிற எல்லையற்ற சந்நியாசம் பண்ணுறீங்க. குடும்பத்தில் இருந்தாலும் எதுவும் என் இது இல்லை, நான் ஒரு புள்ளி, என் அப்பா ஒரு புள்ளி,
நாடகத்தில் நடக்கிறதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி அப்படின்னு இருக்கிறோம். இப்போ உங்களுடைய 84 சக்கரம் பிறவி சக்கரம் முடிஞ்சிடுச்சு. இந்த உலகமே அழிஞ்சு தான் ஆகணும். யாருக்காவது நோய் முத்தி போயிடுச்சுன்னா அவங்க கடவுளை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி மனிதர்களை நினைக்க தேவையில்லை. ஏன்னா சரீரம் அழியத்தானே போகுது. அதே மாதிரி ஒருத்தருக்கு நோய் முத்திடுச்சுன்னா அவங்க இறந்துடுவாங்கன்னு தெரியும். அதனால் அவங்கள ஏன் நினைக்கணும் இல்லையா? தானாகவே அவங்க இறக்கிறது இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காது. எப்போ இறப்பாங்கன்னு ஜஸ்ட் வெயிட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மரணப்படுக்கையில் இருக்கிற பிரபலங்கள்லாம் வீடியோவே போடுவாங்க. அப்போ அவங்களுமே அதை எதிர்பார்ப்பாங்க, மற்றவர்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்கள ஏன் நினைக்கணும்? ஏன்னா ஆத்மா போய் இன்னொரு உடம்பை எடுக்க போகுது. இதில் அவங்கள நினச்சி அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மற்றபடி அந்த பழைய உடம்பு மேலே நம்பிக்கையற்ற நிலை வந்துடுது மரணப்படுகையில் இருக்கும் பொழுது. ஸோ பெங்காலில் இந்த மாதிரி நம்பிக்கையற்ற நிலை ஏற்படும் பொழுது அவங்க உயிர் பிரியணுன்றதுக்காக கங்கையில் மூழ்கடிச்சிடுவாங்களாம். உயிரோடு போட்டுருவாங்க போல இருக்குது. ஸோ மூர்த்திகளுக்கும் பூஜை செஞ்சுட்டு பிறகு மூழ்கிடுன்னு சொல்கிறாங்களாம். இந்த முழு பழைய உலகமும் மூழ்கிடும் அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லை? ஒட்டுமொத்த உலகமும் இப்போ மூழ்க போகுது. வெள்ளம் வரப்போகுது, நெருப்பு பிடிக்க போகுது, பசினால் மனிதர்கள் இறக்க போகிறாங்க. அந்த மாதிரி நிலை வரப்போகுது. பூகம்பத்தினால் கட்டிடங்கள் உடைஞ்சி விழும். இந்த நேரத்தில் இயற்கைக்கு கோபம் ஏற்படும் பொழுது எல்லாரையும் அழிச்சிடுது. இந்த இயற்கை சீற்றத்தினால் வர அழிவு தான் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பழைய உலகமும் அழிய போகுது. பலவிதமான மரணங்கள் ஏற்பட போகுது. அணுகுண்டுலையும் விஷம் நிரம்பி இருக்குது. கொஞ்சம் சுவாசித்தாலும் மயக்கம் அடைஞ்சிடுவாங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது யார்? பாபாவை செய்ய வைக்கிறாரு? கிடையாது. இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு கடவுளையும் குற்றம் சொல்ல முடியாது, எந்த மனிதனையும் குற்றம் சொல்ல முடியாது. பாருங்கள், உலகத்தை அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்களுடைய குற்றம் கூட கிடையாதுன்றார். நாடகத்தில் பதிவாகி இருக்குது, அவ்வளோதான். நாடகத்தில் இந்த திட்டம் தீட்டப்பட்டு இருக்குது. பழைய உலகம் கண்டிப்பாக புதுசாக மாறிடும். இயற்கை சீற்றங்களும் நடக்கும், விநாசம் நடந்தே தீரும். அப்போ தானே புது உலகமாக மாறும். இந்த பழைய உலகத்துலேருந்து புத்தி யோகத்தை நீக்கிடுங்க. ஏன்னா அழிய போகிறது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு. இந்த எப்படி மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சப்புறம் புத்தியை நீக்கிடுமா, அதே மாதிரி இந்த உலகமே அழிய போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால இதிலேருந்து புத்தி யோகத்தை நீக்கிடுங்க. இதுக்கு பேர் தான் எல்லையற்ற சந்நியாசம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ இப்படி உலகம் அழிகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தயார்படுத்துகிற பாபாவை நினைத்து ஆஹா சத்குரு ஆஹான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த வழியை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு நிந்தனை ஏற்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. நீங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்துடுறீங்க இல்லையா? இறந்துட்டோன்னு புரிஞ்சுக்கணும். வெறும் ஜோதியாக இருக்குது இல்லை? ஜென்ரலாக உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த உயிருக்கு உணர்வு இருக்கும். இங்கே உயிரும் இறந்துட்ட மாதிரி. ஸோ அதை தான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்துடுறீங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மறக்கிறீங்க. தேக உணர்வையே மறந்து
தேகம் சார்ந்த அனைத்தையும் மறந்து உங்களை ஒரு ஜோதி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறீங்க. தேகத்திலேருந்து விடுபட்ட ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான விஷயம். தேகத்திலேருந்து விடுபட்ட ஆத்மா ஆகி தந்தையை நினைவு பண்ணணும். ஆஹா சத்குரு ஆஹா அப்படின்னு அழகாக சொல்கிறீங்க. ஸோ ஜோதியாகிய பாபாவை நம்ம நினைக்கணும். பரலௌகீக சத்குருவுக்குத்தான் ஆஹா ஆஹான்னு சொல்கிறோம். லௌகீக குருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சத்குரு தான் உண்மையிலும் உண்மையான குரு. அவரைத்தான் பக்தி மார்க்கத்திலும் சத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா சத்குரு ஆஹான்றது அந்த சிவபாபாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா முழு சிருஷ்டிக்கும் அவர் மட்டும்தான் தந்தை. எப்படி புது உலகத்தை அவர் ஸ்தாபனை பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. பிரளயம் ஏற்பட்டுச்சு, ஆளிலையில் ஸ்ரீகிருஷ்ணர் மிதந்துக்கிட்டே வந்ததாக சாஸ்திரத்தில் காட்டிடுறாங்க. ஆளிலையில் எப்படி குழந்தை மிதந்துட்டு வரும் இல்லையா? ஸோ அது அவங்களும் கேட்பாங்க, நாஸ்திகர்கள். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. பட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எந்த குழந்தையாக இருந்தாலும் கர்ப்பத்தில் தான் பிறக்க போகுது. எல்லோரும் சிறையில் இருக்கும்போது கிருஷ்ணருடைய ஆத்மா முதலாக கர்ப்ப மாளிகையில் இருக்குது, ஹாயாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஆளிலை காட்டிட்டாங்க, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறத காட்டுறதுக்காக. ஸோ அந்த கிருஷ்ணருக்கு மகிமை செய்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் முன்னேறும் கலையில் போகணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு சத்குரு கிடைச்சிருக்கிறார். உங்களுடைய முன்னேற்றத்தில் தான் எல்லாருடைய முன்னேற்றமும் இருக்குது. ஸோ அப்போ உலகத்தையே சொர்க்கமாக்கணுன்னா என்னை நான் மாற்றிக்கணும். ஏன்னா சுயமாற்றமே உலக மாற்றம். ஸோ அதனால் அதில் கவனம் கொடுக்கணும். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா 84 பிறவி ஆத்மா தான் எடுத்திருக்குது. அந்த 84 பிறவி கதையை ஆத்மா கிட்ட தான் சொல்கிறார். ஒவ்வொரு பிறவியிலும் பேர் ரூபம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இவர் 84 பிறவி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா சரீரம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 84 பிறவி எடுத்தது அந்த ஆத்மா தான், உடம்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் புத்தியில் தான் இருக்குது. முழு ஞானமும் எப்போவுமே புத்தியில் நிரப்பி வச்சுருக்கணும். அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் யார் வந்தாலும் அவங்களுக்கு உங்களால் புரிய வைக்கவும் முடியும், புரிய வைக்கணும். ஆரம்பத்தில் தேவதைகளுடைய ராஜ்யம்தான் இருந்தது சத்தியுகத்தின் தொடக்கத்தில். பிறகு மத்தியத்தில், அதாவது துவாபரகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஏணிப்படியில் இறங்குறோம். சத்தியுகத்தை சதோபிரதானம்னு சொல்கிறோம் இல்லையா? புத்தம் புதிய உலகம். பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக சதோ ஆகுது. பிறகு இல்லை திரேத்தயுகத்தில் சதோ ஆகுது. சதோ பிரதானமாக சத்தியுகத்தில் இருக்குது. திரேத்தயுகத்தில் சதோ ஆகுது. துவாபரயுகத்தில் ரஜோ ஆகுது. கலியுகத்தில் தமோ ஆகுது. கலியுகத்தின் இறுதியில் தமோ பிரதானம் ஆகிடுது. அப்போ தான் பாபா வரார். ஸோ எல்லாமே சதோ பிரதானத்துலேருந்து சதோ ரஜோ தமோவில் இறங்கி தான் ஆகணும். சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளை பாபா ஏன் இப்படி 84 பிறவி சக்கரத்தில் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அப்போவும் கேட்டாங்க, இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது பாபா எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. நேற்று கூட சொன்னார் இல்லையா, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சிருஷ்டி சக்கரம். இதில் பாபாவுமே கட்டுப்பட்டு இருக்கிறார். பாபா கிட்ட இந்த ஞானம் இருக்குது, சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம். அதை நமக்கு கொடுக்குறார். நாமளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனுஷனாக இருந்துட்டு நம்மளுடைய ஜென்மங்களை பற்றியே நாம் தெரிஞ்சுக்கலை அப்படின்னா அவங்க தான் நாஸ்திகர்கள். அப்போ உலகம் ஃபுல்லாக இப்போ நாஸ்திகர்களாக தான் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம ஆஸ்திகர்களாகி ஆஸ்திக்கு தகுதியுடையவர்களாக ஆகிறோம். எவ்வளோ உயர்ந்த பதவி அடையிறோம் இல்லை? அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக்கிறோம் முயற்சி பண்ணி.
ஸோ அப்போ அதுக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்த படிப்பு. ஏன்னா ஒரு உயர்ந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்கன்னா எப்போவுமே அவங்களுடைய மனசு சந்தோஷமாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறோன்ற அந்த போதை உங்களுக்கு இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி தான் நான் அடைவேன் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஓடுதோ அது உங்கள் முகத்தில் தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணன் அவங்களுடைய அதுக்கு முந்தைய ஜென்மத்தில், அதாவது சங்கமயுகத்தில் இந்த ஞானத்தை பெற்று பிறகு மனிதன்லேருந்து தேவதை ஆனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த படிப்பின் மூலமாகத்தான் தேவதா தர்மத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, இப்போ ஆகிட்டு இருக்குது. படிப்பின் மூலமாக நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகிறீங்க, கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லை, கோயில்கள் எவ்வளோ பெருசு பெருசாக உருவாக்குறாங்க உங்களுக்கு. ஆனால் பெரிய பெரிய வித்வான்கள்கிட்ட கூட போய் கேளுங்களாம், சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி பிறந்தாங்கன்னு. அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இதுதான் உண்மையிலே கீதையில் இருக்கிற ராஜயோகம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம், பாருங்கள் நீங்கள் கீதை படிச்சிங்க இல்லையா, அப்போ அதனால் எந்த லாபமும் இல்லையே. இப்போ கடவுள் உட்காந்து உண்மையான கீதையை சொல்கிறார். அதன் மூலமாக தான் நாம் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறோம். ஆக்சுவலாக 5000 வருடத்துக்கு முன்பும் பாபா நம்மளை சந்தித்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை அப்படி ஆக்கி இருந்தார். இப்போவும் வந்திருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் கூட உங்களை 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் சந்தித்தோம் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, வித்வான்கள்கிட்ட. ஸோ நாம் இப்போ பாபாவை ஏன் மறுபடியும் சந்தித்தோம்? ஸ்வர்க ஆஸ்தியை பாபா கிட்ட இருந்து அடையிறதுக்காக, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக. ஸோ இங்கே பிரம்மகுமாரி சென்டருக்கு வரவங்க குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதை கண்டிப்பாக கற்றுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே லட்சியம்தான், லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். ஸோ பாபா சொல்கிற இந்த ஞானம் தான் உண்மையிலே சத்யநாராயணன் ஆகிறதுக்கான சத்யநாராயணன் கதை, சத்திய கதை. இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இந்த ஞானத்தை யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ குஷி இருக்கும். ராஜ்யம் அடையிறதுக்கு தைரியம் இருக்குது தானே உங்களுக்கு இல்லையா? ராஜ்யம் அடையணுன்னா என்னென்ன டெஸ்ட் பேப்பர்லாம் வரும், அதுதான் ராமருடைய வாழ்க்கையில் நடக்கிறது, பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே. அப்போ அவங்க அமைதியாக எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அதுக்கு பேர் தான் ராஜா ஆகிறதுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் பாபா எங்களுக்கு தைரியம் இல்லையா? நாங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சாஸ்திரங்களை படிக்கிறவங்களுக்கு என்ன சோதனையாக வருது? நமக்கு தான் எல்லா டெஸ்ட் பேப்பரும் வருது. இங்கே எல்லாத்தையும் இழக்கணும் இல்லையா? இவ்வளவு காலம் நாம் நம்மளை தேகம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் பாபா நமக்கு கரெக்டான வழி சொல்கிறார். ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் முயற்சி தேவைப்படுது. ஏன்னா அடிக்கடி உங்களுடைய பேரு ரூபம் அதில் மாட்டிக்கிறீங்க இல்லையா? நான் இன்னார், ஆண் பெண், பணக்காரன் ஏழை, இந்த மாதிரி பதவி இதெல்லாம் மாட்டிக்கிறீங்க. எதுவுமே கிடையாது, நான் ஒரு ஜோதி, நிரந்தரமானவன் அழிவதில்லைன்னு ஒரு கண்ணதாசன் பாட்டு இருக்குமே, அது உண்மையிலே ஆத்மாவுக்கு தான் பொருந்தும். ஸோ இந்த பேரு உருவத்தில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கணும்னு பாபா சொல்கிறார். ஆத்மாங்கிறது கூட பேரு தானே. ஸோ நம்முடைய பேர் ஆத்மா மட்டும்தான். இப்போ உடம்புடைய பேரே மறந்துடணும். பாபாவும் ஒரு ஆத்மா தான் இல்லையா? சுப்ரீம் ஆத்மா, பரமபிதா, அனைவருக்கும் தந்தை, உயர்ந்த பிதா அவர். ஸோ
லௌகிக தந்தையை யாரும் பரமபிதான்னு சொல்ல மாட்டாங்க. பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அது ஒரு தந்தைக்கு மட்டுமே பயன்படுத்துகிற வார்த்தை. ஆஹா குருவே அப்படிங்கிறதும் சத்குருவாகிய சிவபாபாவை தான் சொல்லுவோம். சீக்கியர்களுக்கும் நாம் இதை புரிய வைக்க முடியும் உங்களாலன்றார். ஏன்னா கடவுளை பற்றி முழு வர்ணனை கிரந்தத்திலையும் இருக்குது. அவர் எப்படி சத்குரு அக்கால், சத்ஸ்ரீ அக்கால் அப்படின்னு வரும். கிரந்தத்தில் கடவுளை வர்ணித்த அளவுக்கு வேறு எந்த சாஸ்திரத்திலையும் வர்ணிக்கப்படலைன்னு பாபா சொல்கிறார். எஜமானை நினைவு செஞ்சு சுகமாக இருங்கள் அப்படின்னு இருக்குதான் இல்லையா? கடவுளை நினைக்க நினைக்க கிடைக்கிறது தான் உண்மையான சுகம். உலகியல் சந்தோஷத்துக்கு பேர் சந்தோஷம் கிடையாது, அது மயக்கம், புத்தியை மயக்கம். ஸோ அதனால தான் உங்களால் அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஒரு படம் பார்க்குறீங்க அல்லது நண்பர்களோட அரட்டை அடிக்கிறீங்க அப்படின்னும்போது அடுத்தது நீங்கள் ஒரு வேலையை செய்யணும், உங்களால் வேலையை செய்ய முடியாது. மைண்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மயக்கம். ஸோ பாபாவை நினைக்க நினைக்க அப்படியே மனம் ஒருமித்து இருக்கும். அதுதான் உண்மையான ஆனந்தம். ஸோ இந்த 2 வார்த்தைகள் தான் மிக மிக உயர்ந்ததுன்றார். எஜமானனை நினைவு செய்தால் 21 பிறவிக்கு சுகம் கிடைக்கும். இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்குது? பாபா அவ்வளவு ஈஸியாக்கி புரிய வைக்கிறார் இல்லையா? ஆத்மா அப்படியே ஒரே சீராக இருக்கும்போது தான் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம், ஆடாமல் அசையாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எந்த அளவுக்கு பலமாக இருக்குதோ, மாயின் புயல் ஆடாமல் இருக்குதோ, அந்த அளவுக்கு அதோடைய ஆயுள் அதிகரிக்குது. அதிக நேரம் எரியக்கூடிய தீபம் மாதிரி. ஸோ எவ்வளோ ஈஸியாக்கி பாபா புரிய வைக்கிறார். எத்தனையோ இந்துக்கள் சீக்கியர்களாக மதம் மாறி இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு அதனால தான் சீக்கியர்களுக்கு புரிய வைக்க சொல்கிறார் இல்லையா? கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறாங்க. எல்லா மதத்தினராகவும் தேவதை தர்மத்தினர் மாறி இருக்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கு இந்த வழியை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்கள் நிறைய படங்களை உருவாக்குறீங்க. எவ்வளோ ஈஸியாக்கி புரிய வைக்கிறீங்க. நீங்கள் ஆத்மாக்கள் விதவிதமான தர்மத்தில் நீங்கள் வரீங்க. இது பல வகையான தர்மங்கள் நிறைந்த மரம் இல்லையா? ஸோ தர்மங்களுடைய மரம் இது. இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்து எப்படி வராரு அப்படின்னு உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. புது ஆத்மா எந்த பாவமும் செய்யலையே, மேலேருந்து வருது, அது எப்படி கர்ம கணக்கு அனுபவிக்கும்? அவங்க சொல்கிறாங்களே சிலுவையில் அறையப்பட்டாருன்னு, அப்படியெல்லாம் கிறிஸ்து அனுபவிக்க முடியாது. தண்டனை அடையிற அளவுக்கு கிறிஸ்து எந்த பாவக்காரியமும் செய்யலை. அவர் சதோ பிரதான ஆத்மாவாக வரார். அவர் யார் உடலில் பிரவேசமாகிறாரோ அவரைத்தான் சிலுவையில் ஏற்றுறாங்களே தவிர கிறிஸ்துவ கிடையாது. அவர் அடுத்த பிறவி எடுத்து உயர்ந்த பதவி அடைகிறார். போப்பின் சித்திரமும் இருக்குது. ஸோ அப்போ கிறிஸ்தாத்மா அடுத்த ஜென்மத்தில் உயர்ந்த பதவி அடையும். ஏன்னா அதுதானே தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிச்சு. ஸோ அதுதான் போப்பாண்டவராக வரும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் முழு உலகமும் முற்றிலும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததாக ஆயிடுச்சு. நீங்கள் கூட அப்படி தான் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தீங்க. நேற்று கூட சொன்னார் இல்லையா, பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படித்தான் இருந்தோன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ எவ்வளோ மதிப்பானவர்களாக ஆகி இருக்கிறீங்க. பாபாவை நினைத்து நினைத்து ஆத்மாவை வலிமையாக்குறதன் மூலமாக உலகில் கவர்ச்சியிலிருந்து புத்தியை விலக்கி வைக்கிறதன் மூலமாக அவ்வளோ மதிப்புடையவராக ஆகி இருக்கிறீங்க. ஸோ மற்றபடி பணக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வாரிசு அனுபவிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் அனுபவிக்க முடியாது. கடைசியில் எதுவும் இருக்காது, எல்லாம் காலியாகிடும். ஆனால்
நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக பாபா ஞானத்தின்படி பாபாவை நினைவு செய்து சேமித்து நிரப்பிக்கிட்டு போகிறீங்க. மற்ற எல்லோரும் வெறும் கையோடு போகிறாங்க. நிறைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் நீங்கள் இப்போ இந்த ஞானத்தையே படிக்கிறீங்க. கல்பத்துக்கு முன்னாடி யார் வந்தாங்களோ அவங்க தான் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன தான் அற்புதமான ஞானமாக இருந்தாலும் முந்தைய கல்பத்தில் யார் இந்த ஞானத்தை கேட்டாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க. கொஞ்சம் கேட்டாலும் வந்துடுவாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்க முடியாதுன்றார் இல்லையா? ஏன்னா அத்தனை பாபா குழந்தைங்க உருவாகி இருக்கிறாங்க, ஞானத்தை எடுத்திருக்கிறாங்க இல்லை? இந்த கண்காட்சியிலலாம் எத்தனை பேர் வராங்க, லட்சக்கணக்கான பேர் வராங்க. பல பிரஜைகளை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லோரையும் பாபா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்டாலே அவங்க பிரஜை ஆகிடுவாங்க. அதனால் எத்தனை பேர் கேட்டாங்கன்னு உங்களால் எண்ணவும் முடியாது. ஸோ குழந்தைங்க, நீங்கள் இப்போ சேவையில் இருக்கிறீங்க, பாபாவும் சேவையில் இருக்கிறார். பாபாவனால் சேவை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அப்போ ஃபாலோ ஃபாதர்னால் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். பாருங்கள், தினமும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வர்றார். சத்சங்கம் கூட அதிகாலையில் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் ரொம்ப அதிகாலையிலும் நீங்கள் வந்துடக்கூடாது. அதே மாதிரி நைட் ஆன பிறகும் வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா உலகம் நாளுக்கு நாள் ரொம்ப கெட்டதாகிட்டே இருக்குது. அதனால் தெருவுக்கு தெரு சென்டர் இருக்கணும் இல்லையா? இன்னும் ரொம்ப தூரத்தில் வர்றது, பஸ்ஸு பிடிச்சி போகிறது, அதெல்லாம் ரிஸ்க்காக இருக்குது இல்லையா? அதே தெருவுக்கு தெரு இருந்தால் பிரச்சனை கிடையாது. வீட்டை விட்டு வெளில வந்தோடனே சென்டருக்கு வந்துடணும். அப்படி இருக்கணும். தெருக்கு தெரு கோயில் இருக்குல்ல, இப்போ தெருவுக்கு தெரு கோயில் இருக்குதுனாலே தெருக்கு தெரு ஒரு காலத்தில் சென்டர் இருந்துருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாகிடணும் சென்டருக்கு போகிறது. ஸோ உங்களுக்கு எப்போ முன்னேற்றம் ஏற்படுதோ அப்போ தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். இந்த ராஜயோகத்தின் மூலமாகத்தான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார். மற்றபடி இந்த முழு உலகமும் இப்போ இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் இந்த ஞானத்தை கேட்டு பிரஜைகளாக உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா மாலையும் உருவாகணும் இல்லையா? இங்கே முக்கியமான விஷயம், யார் பலருக்கு சேவை செஞ்சு தனக்கு சமமாக ஆக்குறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணியாக வருவாங்க இல்லை? நல்லா சேவை செஞ்சு தனக்கு சமமாக ஆக்கணும், தானும் பக்கவாகணும், மற்றவர்களையும் ஆக்கணும். அவங்க தான் வெற்றி மாலையில் வருவாங்க. அந்த மாலையைத்தான் மனிதர்கள் ஜப மாலைன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்துலேயும். ஆனால் அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியாது. பல குருமார்கள் மாலை உருட்டை தான் கற்றுக் கொடுக்குறாங்க, அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ புத்தி மாலை உருட்டுறதுலே இருக்கணும். இதன் மூலமாக மற்றதுலேருந்து உங்களுடைய கவனம் விலகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாலையில் மணி ஆகிறதுக்கு பாபா நினைவில் இருக்கிறோம். காமம் மிகப்பெரிய எதிரி. ஆனால் நாளுக்கு நாள் இந்த காமம்ன்ற எதிரி பலசாலி ஆகிட்டே இருப்பான். அப்படி தானே இருக்குது இன்றைக்கி இன்டர்நெட் எல்லாம் உலகமும் ரொம்ப ரொம்ப தமபிரதானமாகிட்டே போகும் இல்லை? தப்புன்னு சொன்னால் தப்பாகிடுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழுக்கானது. நாம் 84 பிறவியை எடுத்து கலைச்சி போயிட்டோம். எங்களை சீக்கிரமாக சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க பாபா அப்படின்னு நிறைய பேர் பாபாட்ட சொல்கிறாங்க. பாபா அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சத்தியுகம் ஸ்தாபனை ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் தகுதி பெறணும் இல்லையா? இதை தான் பாபா நம்மளை வளர்க்கிறது, பாலனை பண்ணுறது. இந்த வளர்ப்பு தான் உங்களை அழைச்சிட்டு போகும். உண்மையில் அந்த திருமூர்த்தி காரியத்தை பாபா இப்போ பண்ணுறார் இல்லையா? புது உலக ஸ்தாபனை, பழைய உலக அழிவு, அதுக்கு நம்ம பாலனை பண்ணுறது 3 இப்போ நடக்குது. ஆத்மாக்களாகிய நீங்கள்
பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, மறுபடியும் பரந்தாமத்துக்கு போகணும், மீண்டும் நடிப்பை நடிக்கிறதுக்காக வருவீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார். ஸோ பரந்தாமத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஸோ முதல்ல பரந்தாமத்துக்கு தான் போகிறோம் இல்லையா, அதனால் பரந்தாமத்தை நினைவு பண்ணணும், பரந்தாமத்தில் பாபாவை நினைவு பண்ணணும். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும்னு பாபா சொல்கிறார். இந்த செய்தியைத்தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். சிம்பிளான விஷயம். கடவுள் என்ன சொல்கிறார், அவரை நினைக்க சொல்கிறார், அவ்வளோதான். கிறிஸ்தவர்கள் என்ன செய்தி கொடுக்க முடியும்? இயேசுவை நினைக்க சொல்ல முடியுமா? சரி, இயேசு எப்படி இருக்கிறார் நினைக்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வேறு யாரும் தூதுவர்கள் கிடையாது, நீங்கள் தான் இறை தூதர்கள். இறைவனுடைய செய்தியை எல்லோருக்கும் கொடுக்கிற தூதர்கள் நீங்கள் தான். மற்றபடி கிறிஸ்து, ஜிப்ரேல், புத்தராத்மா இதெல்லாம் மேலேருந்து கீழே வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தர்மத்தாத்மாவையும் கீழே தான் அழைச்சிட்டு வருது. ஆனால் கடவுளுடைய ஞானம் மேலே அழைச்சிட்டு போகும், மேலே போகிறதுக்கான ஞானம். ஸோ அவங்க ஏனியில் கீழே இறங்கியே ஆகணும். எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் எப்போ முற்றிலும் இறங்கி முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிடுறீங்களோ அப்போ தான் மறுபடியும் பாபா வந்து எல்லோரையும் சதோ பிரதானமாக ஆக்குறார். ஸோ அப்போ பாருங்களாம், பாபாவை நினச்சி நாம் சதோ பிரதானம் ஆகிறோம். சதோ பிரதானமானால் நமக்கு சதோ பிரதான உலகம் வேணும். நமக்காகவே தான் மற்ற எல்லாரையும் பாபா திருப்பி அனுப்புகிறார். போங்க பரந்தாமத்துக்கு போங்க, என் குழந்தைங்க வந்து ஆட்சி செய்ய போகிறாங்க, நீங்கள் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அனுப்புகிறார். அதுக்கு தான் உலக அழிவே வருது. உங்களுக்காகத்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறேன்னு ஒரு முரளியில் வரும். ஏன்னா உங்களுக்கு புது உலகம் வேணும் இல்லையா? இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். இந்த உலக அழிவே எனக்காக தான் நடக்குதுன்னா அதை நினச்சி நீங்களே வருத்தப்படலாமா? நீங்கள் சந்தோஷம்தான் படணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த தேகத்துடைய பேரு ரூபத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு நான் வெறும் ஒளிப்புள்ளி அப்படின்னு ஆத்ம அபிமானியாக ஆகணும். சத்குரு பாபா பேர் கேடுற மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. உங்களுடைய நடத்தை பாபாவுக்கு நிந்தனை செய்கிறதா இருக்கக்கூடாது, பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். மாலையில் மணி ஆகணும்னா பலரை உங்களுக்கு சமமாக்கக்கூடிய சேவை பண்ணணும். பாபா எப்படி சேவை செய்யாமல் இருக்க மாட்டாரோ அது மாதிரி நீங்களும் சேவை செய்யாமல் இருக்கக்கூடாது. நான் ராஜ்யம் அடைகிறதுக்காக ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான படிப்பை படிச்சுட்டு இருக்கிறேன்ற அந்த குஷி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நினச்சிக்கிட்டே இருக்க தான் அந்த குஷி வரும். அந்த குஷி உங்களுக்கு வந்துச்சுன்னா மற்ற எந்த நினைவும் வராது. மற்ற விஷயங்கள் பக்கம் உங்கள் புத்தி இழுக்குதுனாலே இந்த போதை உங்களுக்கு வரலைன்னு அர்த்தம். வரதானம் நிரந்தர நினைவு மூலம் அழிவற்ற வருமானத்தை சேமிக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், நிரந்தரமாக பாபாவை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நொடியிலும் வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நிரந்தரமாக நினைக்கிறதன் மூலமாக தான் சுகம், அமைதி, ஆனந்தம், அன்பு இந்த எல்லா பொக்கிஷங்களின் அதிகாரியாக நீங்கள் இருக்கிறது அனுபவமாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சுகஸ்வரூபமாக இருக்கிறது, அமைதி ஸ்வரூபமாக இருக்கிறது அனுபவமாகும். அப்படின்னாலே அதுக்கு நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ இது சாத்தியம்? நிரந்தரமாக பாபா நினைவு மட்டும் இருக்கும்போது சாத்தியம் இல்லையா? அப்போ வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருந்தாலே நமக்கு புத்தி பாபா கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ மற்ற நினைவு மற்ற காரியங்கள் செய்யும்போது அது இழுத்துடும். ஸோ அதனால தான் விலகி காரியம் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறது. ஸோ பாபாவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் காரியம் செய்யணும் இல்லையா? பாபா நினைவில் தொங்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சுகம், சாந்தி அனுபவம் ஆகிட்டே இருக்கும். அப்போ எந்த கஷ்டமும் உங்களுக்கு கஷ்டமாகவே அனுபவம் ஆகாது. அந்த சிவனடியார் சொல்லுவாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் வந்து சுண்ணாம்பு தொட்டியில் வெயிலில் போடுறாங்க, அவர் எனக்கு ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்கிறாரு.
ஸோ அது நிஜத்தில் நடந்துச்சா இல்லையா தெரியாது. ஆனால் நமக்கு இப்போ இங்கே நடக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாகவே அனுபவமாகாது. உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறதும் நிரந்தர நினைவினால் மட்டுமே சாத்தியம். பாபா நினைவினால் மட்டுமே தான் அது சாத்தியம். சங்கமயுகத்தில் பிராமணர்களுக்கு கஷ்டமே இருக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வருதுன்னா அது பாபாவை நினைப்பா அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வருது. எப்படி ரோஜா மலர் கூடவே அதை பாதுகாக்கிறதுக்காக முள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த கஷ்டங்கள் பாபாவுடைய நினைவு துண்டிக்காமல் இருக்கிறதுக்கு, உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு கருவி ஆகிடுதுன்றார். இல்லை, கஷ்டம் அதிகமாக இருக்கிறவங்க பாபாவை அதிகமாக நினைப்பாங்க. உண்மையில் அவங்க பாக்கியசாலிகள். அதுதான் பைபிளில் இருக்கும். கஷ்டப்படுறவங்க பாக்கியசாலிகள்னு இருக்கும். ஸ்லோகன்: அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ சொல்கிறீங்க, இப்போ சக்தி ரூபத்தின் அனுபவத்தை சொல்லுங்கன்றார். இல்லை, அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது எப்படின்னு சொல்கிறீங்க. பாபா அன்புலேயே முழுகினன்றது அன்பு. அதே மாதிரி சக்தி ரூபத்தின் அனுபவத்தை சொல்லுங்கன்றார். இல்லை, எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கும்போது தான் இந்த சக்தி ரூபம் இருக்கும். அதை சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்து முதல்ல அனுபவம் பண்ணுங்கள். அவ்யக்த இஷாரா கர்மாதித்த நிலை அடையிறதுக்கான தீவிர பயிற்சி. சாக்கார பிரம்ம பாபா கடைசியில் அந்த கர்மாதித்த நிலை பார்ட்டு பண்ணுறார் உடம்புல இருந்துக்கிட்டே. அந்த நேரம் யார்கிட்டையும் பெருசாக பேசுறது கிடையாது பாபா. அப்போ அந்த பார்வையிலே ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் அவருடைய பார்ட்டாக இருந்தது. அதே நேரத்தில் என்னானாலும் அந்த சமநிலை இருந்தது. அதில் ஆசீர்வாதத்தின் அதிசயமும் இருந்ததை பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ஈஸியான சக்திசாலியான சேவைன்றார். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அடிகளார் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாள் அப்போ ஒரு மேடையில் உட்காந்து அப்படி பண்ணுவாங்க. நாம் எப்போவுமே அப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, நினைவுக்கு வரவங்க நல்லா இருக்கணும். அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், அமைதியாகணும். அமைதியானாலே அதுக்கு சக்தி கிடைக்கும், இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கும். ஸோ இதை தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர வேறு எதுவுமே உடல் சார்ந்த எண்ணமே வரக்கூடாது. அதுதான் சக்திசாலியான சேவைன்றார். ஆசீர்வாதம் கொடுக்கறது தான் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய பாகமே. அதனால் கண்ணின் மூலமாகவோ நெற்றியின் மணி மூலமாகவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. அமைதியின் சக்தியை பரவ செஞ்சுக்கிட்டே இருங்க. செம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.